ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன ஒர்க்குனா சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமை எப்படி எழுதலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ரொம்ப யோசிக்க தேவையில்ல. சிம்பிளாக இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு வேல்யூ வேல்யூவை வாங்கி அதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக பைத்தான் ப்ரோக்ராம் தான் எழுத போகிறோம். அதனால் இந்த இந்த ஒரு 5 ஸ்டெப்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. சேஞ்ச் இன்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், ஃபைண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட், இன்புட் ப்ராசஸ் கால்குலேஷன், அவுட்புட். இந்த 5 ஸ்டெப். என்னடா 5 ஸ்டெப் சொல்கிறேன், ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாம். சேஞ்ச் இன்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நாம் சேஞ்ச் பண்ணலாம், இப்போ ஒரு ப்ரோக்ராமு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளாக அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் ப்ளஸ் எதனா ஒரு ஈக்குவேஷன், இப்போ இதில் கூட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, d = a + 2/cன்னு சொல்லிட்டு, இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, போர்ட் மாஸ் ரூல், ப்ராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். என்னடா 5 ரூல்ஸ் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இந்த ரூல்ஸை வச்சு தான் இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். சிம்பிளாக இப்போ கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் மெயின் கான்செப்ட்லாம் போகலாம், நோ ப்ராப்ளம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துப்போம். இதே ஈக்குவேஷன் d = a + 2/c. இதை நம்ம ப்ரோக்ராமுக்கு எப்படி மாற்றலாம்னா, இப்போ போர்ட் மாஸ் ரூல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், பேரந்தசிஸ், தென் ஆர்டரில் வந்து டபுள் ஸ்டார் போட்டு போடலாம், பவர் போட்டு போடலாம். ஸ்கொயர் ரூட்னா பவர் 0.5 ஆர் பவர் 1/2 நம்ம எடுப்போமா, அந்த மாதிரி தான். இந்த டிவிஷன்ன்றது ஜஸ்ட் ஸ்லாஷ். என்னடா இதில் ஸ்லாஷ் இருக்குது, நம்ம படிக்கும்போது வேறு மாதிரி படித்தோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. கம்ப்யூட்டரில் வந்து அதான் நம்ம இன்புட் கொடுக்கும்பொழுது அந்த சிம்பிள் கொடுக்க முடியாதுன்ற ஒரே ரீசன்னால் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் யூஸ் பண்ணுவோம், இந்த கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம். அடிஷனுக்கு ப்ளஸ் தான், சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ். ஸோ இது மட்டும் பார்த்துங்க. தென் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து d = a சம்திங் இருக்கா, இதோ எழுத முடியல இதில். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இந்த மேலே சொன்னோம் இல்லையா போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பேரந்தசிஸ் அந்த மாதிரி இந்த சிம்பிள் மட்டும் போட்டு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்க சிம்பிள்லாம் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. d = a, அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க, ரொம்ப டீப்பாக யோசிக்க தேவையில்ல. a/2/c, சாரி a + 2/c. அந்த இந்த கோடுக்கு பதிலாக ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா டிவிஷனுக்கு அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை அப்படியே போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்து a + 2ன்னு போட்டோம்னா அதை ஃபஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமா. ஓகே, ஃபஸ்ட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேரந்தசிஸ் அந்த மாதிரி இந்த ப்ராக்கெட்லாம் நம்ம போடணுன்ற அவசியமே கிடையாது. பேரந்தசிஸ்னால் என்னென்னா, இது நார்மலாக ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருக்கோமா, இதோட பேர் தான் பேரந்தசிஸ். ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுவோம், மூணுத்தையும் இப்போ 3 நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னால் மூணுத்தையும் கூட்டி தென் அந்த எவ்வளோ எண்ணிக்கை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இப்போ 3 டேர்ம்ஸ் இருக்குன்னா மூணுத்தையும் அந்த 3 நம்பரை கீழே போடுவோமா, அதே மாதிரி தான் இதில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், a + 2. இப்போ ஏக்கு வந்து 2, ஏக்கு வந்து 2னும் பிக்கு சிக்கு வந்து 4ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஏக்கு வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, a = 2 + 2/, சியோட வேல்யூ 4. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து 2 + 2 ஆட் பண்ணி 4ன்னு போட்டுப்போம். தென் அந்த அடியில் இருக்கிற 4 அப்படியே போட்டு தென் அதுக்கப்புறம் தான் டிவிஷன் பண்ணுவோம். ஸோ தென் வி கெட் 1 இஸ் ஆன்சர். ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் வேல்யூ வச்சு. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும்னா இந்த பேரந்தசிஸ், ஸோ இந்த பேரந்தசிஸ் தான் ப்ராக்கெட் தான் வந்து போர்ட் மாஸ் உள்ள ஃபஸ்ட்டு எடுக்குது. ஸோ தென் d = a + 2/c. ஸோ அப்படி நம்ம போடணும், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும், ஓகேவா. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கெட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா
இப்போ ஆவரேஜ் வந்து இப்போ ஆவரேஜுக்கே சொல்கிறேன், ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் எடுத்துங்க. இப்போ டி ஈக்குவல் டு 2 + 2/2ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும், 2 + இதில் ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ்டர் படி ஃபஸ்ட்டு டிவிஷனை தான் எடுக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், டிவிஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் தானே எடுக்கும். ஸோ அதனால் 2/2 1. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 3 வருமா? ஸோ 3 வந்து கரெக்டான ஆவரேஜாக கிடையாது, இது தப்பு. ஸோ தப்பு இல்லையா? அதனால ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எப்பவுமே ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ஸோ ப்ராக்கெட்டில் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி ப்ராக்கெட்டில் தென் ஓகே. இப்போ வந்து ஸ்டெப் 2ல் என்ன பண்ணோம், எந்த இடத்துல ப்ராக்கெட் ஆட் பண்ணணுமோ ஸோ அந்த இடத்த நம்ம ப்ராப்பராக பார்த்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் எப்படின்னா பவரில் வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல பவர் யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு டீப்பாலாம் போக தேவையில்ல, சிம்பிளாக ஏ ஸ்கொயர் எடுத்துட்டோமா? ஸோ டி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வேல்யூனா ஏ இன்ட்டு ஏ அப்படியே போட்டுப்போம். எதுவுமே மாற்றாதீங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏ ஸ்கொயரை மட்டும், ஏன்னா ஸ்கொயரை நம்மளால் இன்புட் இதில் கொடுக்க முடியாதுன்றதுனால ஸோ ஏ ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏ அப்படி மாற்றிப்போம். அதுக்கப்புறம் ப்ளஸ் பி ஸ்டார் பி அப்படியே அதில் இருக்கிறது அப்படியே எழுதிப்போம். அதுக்கப்புறம் /3 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கெட் போர்ட் மாஸ்டர் ரூல் படி எது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நமக்கு எது வேணுமோ அதுக்கு வந்து நம்ம ப்ராக்கெட் போய் எது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்னு சொல்லிட்டு கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகேவா? ஸோ டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஏ ஸ்டார் ஏ. இப்போ நம்ம இப்போ ஏக்கு வந்து 2ன்னு வேல்யூ கொடுத்தோம்னா 2 ஸ்கொயர் பண்ணிப்போம். ஸோ அதையும் நான் இங்கே போடுறேன். இப்போ வந்து டி ஈக்குவல் டு ஏக்கு 2, பிக்கு 2, சிக்குமே 2 கொடுப்போம். ஸோ ஏக்கு 2 கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்கொயர், தென் பிக்கு 2 கொடுத்தோம்னா 2 ஸ்கொயர், ஸோ சிக்கு 2 கொடுத்தோம்னா 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸோ 4. தென் அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸோ 4. அந்த 2 அப்படியே நிற்குமா? இப்போ என்ன பண்ணுவோம்னா 4 + 4 ஆட் பண்ணோம்னா 8 வருமா? ஸோ 8/2. அதுக்கப்புறம் தான் இதோட ஆன்சர் வந்து 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் டிவிஷன் பண்ணணும். இதோட நம்மளோட ப்ரொசீஜர் என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு ப்ராக்கெட் போட்டுங்க, ஏ ஸ்டார் ஏக்கு ப்ராக்கெட் போட்டுருங்க. அதான் இதில் ஏ ஸ்டார் ஏக்கு ப்ராக்கெட் போட்டுங்க. அதுக்கப்புறம் பி ஸ்டார் பிக்கு ப்ராக்கெட் போட்டுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இதை ஸ்கொயர் பண்ணோம். ஸோ அதுக்கு ப்ராக்கெட் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டோம். 8 வந்துச்சா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராக்கெட் போட்டுங்க. தென் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒரே ஒரு ப்ராசஸ் டிவிஷன் தான். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம ப்ராக்கெட் போடணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, டன்னா? இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோ உங்களால் ஃபார்முலாவை சால்வ் பண்ண முடியுமோ டெய்லி 2 or 3, மினிமம் 2 or 3 உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? இதை நீங்கள் டெய்லி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெல் டெவலப்பராக வரலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் சிம்பிளாக பண்ணுங்கள், தென் அதுக்கப்புறம் இன்னும் டீப்பாக போகலாம். இது சிம்பிளாக ஃபஸ்ட்டு பிகினர் லெவலில் இதை மட்டும் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் இன்னும் கான்செப்டெல்லாம் டீப்பான கான்செப்ட்லாம் பொறுமையாக பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து முன்னாடி பண்ண எக்ஸாம்பிள்லேருந்து என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்பிளை அப்படியே இருக்கிற மாதிரியே சேஞ்ச் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதில் அப்படியே A+2 அப்படியே போட்டோம். அந்த நார்மலாக அந்த அடியில் அந்த கோடு போடுமே, இங்கிலீஷில் தெரியாது சாரி, அந்த கோடை வந்து சிம்பிளாக அந்த வகுத்தல் சிம்பிளை வந்து ஸ்லாஷ்னு மாற்றிடும். நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஸோ தென் அதை அப்படியே ஸ்லாஷ் போட்டு சி போட்டோம். அதுக்கப்புறம் டி ஈக்குவல் டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வித் போர்ட் மாஸ் அந்த அளவுக்கு டீப்பாலாம் போக தேவையில்ல,
சிம்பிளாக என்ன பண்ணோம்னா நம்ம எந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம் அந்த இடத்துல. ஏன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம்னா இதே தான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் எந்த சிம்பிளை எடுக்கணும், ஃபர்ஸ்ட் எந்த ஆப்ரேட்டர் எடுக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் வரும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இன்புட் அண்ட் அவுட்புட். ஃபைண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். ரொம்ப இது இன்னும் செம்ம ஈஸி. நீங்கள் அதை மாற்றிட்டீங்கன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படின்னா டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2 அங்கே சேஞ்ச் பண்ணோமா, இங்கே மேலே இதில் சேஞ்ச் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை. இதில் வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் மட்டும் எடுங்க. ஓகேவா? இதில் என்ன பண்ணணும்னா வேரியபிளை நம்ம எடுக்கணும். வேரியபிள்னா என்ன சொன்னாங்க, இட்ஸ் லைக் அ கண்டெய்னர் இட் சேவ்ஸ் வேரியபிள். எப்படின்னா ஏ ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம்னா ரைட் சைடு இருக்கிற வேல்யூபிளை லெஃப்ட் சைடு அசைன் பண்ணி அதை எடுத்துமே மெமரியில் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கும். அதான் அதோட ஒர்க். ஸோ இந்த வேரியபிளை மட்டும் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். எப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிளை மட்டும் எடுக்கணும். என்னென்ன வேரியபிள் இருக்குது, 2 இருக்கா. ஸோ தமிழில் படித்தவங்க மாறிலிகள்னு படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷில் வேரியபிள் கான்ஸ்டன்ட்னு படிச்சிருப்பீங்க. கான்ஸ்டன்ட் என்னன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். இது வந்து மாறாத மதிப்பு பெற்றிருக்கும். பட் வேரியபிள்னா இப்போ நம்ம இது ஏக்கு வந்து 2 கொடுத்தோம்னா 2ன்னு அசைன் ஆகும். 3 கொடுத்தோம்னா 3 கொடுத்தோம்னா 3ன்னு அசைன் ஆகும். 5 கொடுத்தோம்னா 5ன்னு அசைன் ஆகும். பட் 2ஓட மதிப்பு எங்கே போனாலுமே 2 தான். ஸோ இதில் இருக்கிற வேரியபிளை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்கணும். எப்படின்னா ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இன்புட் ஈக்குவல் டு ஏ கமா சி. ஓகேவா? ஸோ இதை எடுத்துட்டோம். தென் அவுட்புட் எல்ஹெச்எஸ்ல இருக்கிறத அவுட்புட்னு எடுக்கணும். எப்படின்னா இப்போ டி ஈக்குவல் டுன்னு இருக்கா. ஸோ டி வந்து அவுட்புட். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு டி. நீங்கள் எழுதும் போது இந்த மாதிரி ப்ரொசீஜராகவே எழுதுங்க. நான் வந்து இதை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த ஃபைலையும் நான். ஓகேவா? இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அதை பார்த்து எழுதுங்க. எப்பவும் எழுதும் போது ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இன்புட் ஈக்குவல் டு ஏ கமா சி வேரியபிளை மட்டும் எழுதணும். ஜஸ்ட் ரைட் வேரியபிள்ஸ் ஒன்லி. தென் அதுக்கப்புறம் LHS ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு டி. LHSல இருக்கிற வேரியபிள் மட்டும் எழுதணும். மேக்ஸிமம் LHSல 1 வேரியபிள் தான் வரும். நம்ம இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்ல இதுக்கப்புறம் வேணா வேற வரும். போக போக டெவலப் ஆக நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா? சரி, இன்புட் எப்படி கொடுக்குறதுன்னா இன்புட் எப்படி கொடுக்குறதுனா நான் இங்கே வேரியபிள் எடுக்க சொன்னேன் இல்லையா, அந்த வேரியபிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்புட் எப்படி கொடுக்கணும்னா ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் எல்லாத்துக்குமே இப்போதைக்கு இன்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டபுள் கொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் கொட்டேஷனில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்களா, இப்போ வேல்யூ ஆஃப் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குன்னா அதேமாதிரி டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணீங்க, 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணீங்களா. ஸோ அந்த 2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும், கொடுத்த வேரியபிளோட நேம் அப்புறம் ஈக்குவல் டு கொடுத்த வேரியபிளோட நேம் அப்புறம் ஈக்குவல் டு தென் அதுக்கப்புறம் இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இன்புட் தென் அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணது எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட்னு சொன்னால் சாரி அது ஓப்பன் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த இதுக்கான ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணணும். இதை நான் ஒன்ஸ் உங்களுக்கு இதுலேயுமே போட்டு காட்டுறேன். நான் பைத்தான் ஐடியாலையுமே போட்டு காட்டுறேன். இதே மாதிரியே தான் சிக்கும் இன்புட் அப்படி தான் கொடுக்கணும். இதே மாதிரி இன்புட் கொடுத்துட்டு தென் ப்ராசஸ் அண்ட் கால்குலேஷன். இது ஒன்றுமே இல்லை, காப்பி அடிக்கிற ஸ்டெப்பு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா
இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா ப்ராசஸ் அண்ட் கால்குலேஷனை அப்படியே தூக்கின்னு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அப்படியே டைப் பண்ணிவிடுங்க, முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு பென் அண்ட் நோட்டில் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். அப்புறம் அவுட்புட் எப்படின்னா, இது வந்து அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஒன்று வேற வரும். எப்படின்னா இதில் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பிரிண்ட் போட்டு எனக்கு ஒரு த ரிசல்ட் இஸ் அதே மாதிரி தான் ப்ராம்ப்டிங் யூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். த ரிசல்ட் இஸ் அப்படி சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கமா டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட், இது ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட் கரெக்டாக போட்டுங்க. தென் ஓப்பன் கொட்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் இது நம்ம ஓப்பன் பண்ணது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் எப்படின்னா பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் ரிசல்ட்டை போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், புதுசாக எதையுமே பண்ணாதீங்க. ஓகேவா? இதை மட்டும் இந்த ரிசல்ட் இஸ் அப்படி மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் இது மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கான்செப்ட்லாம் பார்க்கும்பொழுது அதை க்ளீனாக நாம் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மாதிரி மட்டுமே இன்புட் அவுட்புட்டை வாங்குங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸும் அதே மாதிரி போடுங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை தரும். இதை நம்ம அப்படியே ப்ரோக்ராமாக எழுத போகிறோம். நம்ம வாங்கின இன்புட்டு, ப்ராசஸ்ஸு, தென் அவுட்புட், இது மூணுத்தையும் லைன் பை லைன் எழுத போகிறோம். எழுதிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு பென் அண்ட் பேப்பரில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இதை வந்து கம்ப்யூட்டரில் போட்டு பாருங்கள், க்ளீனாக ஒர்க் ஆகும். இதில் உங்களுக்கு 3 ஒர்க்கு தரேன். ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ், சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். என்னடா இவன் வந்து ஏதோ சொல்லிட்டு இதில் வந்து அப்படியே லெட்டராக கொடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஏரியா ஆஃப் 3, ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ், 3 நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா 3 நம்பரை ஆட் பண்ணி அதை வந்து அந்த 3ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை நம்பர் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை அதோட இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதால் டிவைட் பண்ணணும். சம் ஆஃப் 2 நம்பர்ஸும் உங்களுக்கு தெரியும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆஃப் பிஹெச் மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள். ஆஃப் பிஹெச் மெத்தடில் மட்டும் போடுங்க. ஸோ இது 3 இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை மேலே ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, இதை வந்து ஐடியலில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட், என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. இதில் வந்து என்னென்னா நீங்கள் குழம்புலாம் தேவை இப்படி தான் கொடுக்கணுமா அப்படிலாம் சொல்லிட்டு இல்லை, இந்த டபுள் கொட்டேஷன் நீங்கள் எது கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல இப்படி தான் கேப் ஸ்மால் கொடுக்கணும் இல்லை இப்படி தான் கொடுக்கணும்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. அந்த மாதிரி இப்போ கொடுக்க போகிற அந்த டபுள் கொட்டேஷன் இல்லாமல் கொடுக்க போகிறது வேரியபிள். ஸோ அதில் இருக்க மாதிரி அப்படியே கொடுங்க. வேரியபிள் வந்து இந்த இடத்துல ஸ்மால் யூஸ் பண்ணணும்னா ஸோ ஸ்மால் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் பைத்தான் வாஸ் கேஸ் சென்சிட்டிவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ C equal to enter the value of C. நான் இதில் எதனா தப்பு பண்ணியிருந்தா குழம்பாமல் கொஞ்சம் தெளிவாக இருங்க, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணுறேன், அதனால தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா D equal to A plus 2 star C பார்த்தோமா, சாரி ஸ்லாஷ் C பார்த்தோமா. ஸோ இதை இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா பிரிண்ட் the result is அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட் இஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் சொல்லிட்டு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து டபுள் கொட்டேஷனில் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அந்த டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எந்த வேரியபிளோ இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். அவுட்புட் என்னது நமக்கு டி. ஸோ டியை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ முடிச்சிட்டோமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை சேவ் பண்ணணும். கண்ட்ரோல் எஸ் ஆர் ஃபைல் சேவ் ரெண்டுத்தில் எதனா கொடுத்துட்டு இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கங்க.
இப்போ இதை வந்து ரன் பண்ணுங்க. ரன் மாடியூல் கொடுத்தோன்னா ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2வே கொடுப்போம். ஸோ ரிசல்ட் இஸ் 2. ஹவு த ரிசல்ட் 2 2 + 2 4. தென் சியோட மதிப்பு சியோட வேல்யூ 2. ஸோ 4/2 4/2 வந்து 2. ஸோ அதான் டோட்டல் ஆன்சர் வந்து 2. ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா சேஞ்ச் இன்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. நம்ம ஃபார்முலாவை கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கணும்? LHS ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு LHS ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு அந்த வேரியபிள்ஸ். தென் RHS ஈக்குவல் டு இன்புட் ஈக்குவல் டு அந்த வேரியபிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சேஞ்ச் இன்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் போர்ட் மாஸ்டர் ரூல் படி மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்புட் அண்ட் அவுட்புட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த இன்புட் கொடுக்குற மெத்தடை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ரஃபாக கூட உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ப்ராசஸ் அந்த ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பார்த்தோம்ல, அதில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. தென் அவுட்புட் வந்து இது மாதிரி இது பிரிண்ட் ரிசல்ட் சிட்டி அந்த மாதிரி கூட பிரிண்ட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் இது 3 ஸ்டெப் எழுதி முடிச்சுட்டு டோட்டல் ப்ரோக்ராம் வந்து இன்புட் ப்ளஸ் ப்ராசஸ் ப்ளஸ் அவுட்புட் அப்படி வந்து இது 4த்தையும் அப்படி லைனாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி போட்டு டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? பை காய்ஸ். ப்ரோ